சென்னை ஈக்காட்டு தாங்கலில் சாலையோரம் இருந்த நபர்கள் மீது ஆசிட் வீசிய விவகாரத்தில் ராஜா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்போம். சசிதரன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாகவும் இந்த சம்பவத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சசி, சென்னை ஈக்காடு தாங்கல் மெட்ரோ ரயில் நிலைய பிளாட்பார்ம்ல நேற்று படுத்து உருகி கொண்டிருந்த கணேசன், ரேவதி அவர்கள் குழந்தையான 5 வயது குழந்தை மற்றும் 1 மாத கை குழந்தை என நபர்களிடம் மர்ம நபர் யாரோ ஒருவர் ஆசிட் வீசி விட்டு சென்றதாக காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த கிண்டி போலீசார் அந்த வீசப்பட்ட திரவம் என்ன என்பது குறித்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டனர். அதில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளையும் சம்பந்தப்பட்ட நபர்களையும் விசாரணை மேற்கொண்டதில் இந்த குற்ற சம்பவத்தில் பாட்டிலில் வீசி விட்டு சென்றது ராஜா என்பது தெரிய வந்தது. ராஜா இவர்களுக்கு ஏற்கனவே முன்பு பழக்கப்பட்ட நபர் என்பதும் இவர்களுடன் பிளாட்பார்மில் தங்கி வந்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து ஏற்கனவே அவர்கள் பணியாற்றிய கருப்பட்டி ராஜா என்கிற கடையில் பணியாற்றிய போது அந்த கடையில் ஒரு செல்போனை ராஜா திருடி இருக்கிறார். அந்த செல்போனை திருடியது குறித்து ரேவதியும் அவரது கணவர் கணேசனும் உரிமையாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து அவரை பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த முன்விரோதம் காரணமாக இந்த விவகாரத்தில் அவருக்கு எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் ராஜா இருந்து வந்ததாகவும், குறிப்பாக அந்த பாட்டிலில் அமோனியம் கரைசல் எடுத்து வந்து வீசிவிட்டு சென்றதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது கிண்டி பகுதியில் வைத்து ராஜா என்பவரை போலீசார் விசாரணை கைது செய்திருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.